சங்கரன் கோயில் அருகே மிக பிரம்மாண்டமாக புத்த விகார் அமைக்கப்பட்டு உலக அமைதிக்கான சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது. 4 நிலைகளில் புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ள புத்த விகார் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஆசையை அனைத்து துன்பத்திற்கும் காரணம் என கூறி மனித இனம் வாழ்வதற்கு ஒப்பற்ற வழிமுறைகளை போதித்தவர் கௌதம புத்தர். முதலில் இந்தியாவில் இருந்துதான் புத்தர் தோற்றுவித்த பௌத்த மதம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. தற்போது ஜப்பான், கம்போடியா, மியான்மர், இலங்கை, சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளில் பௌத்த மதம் பரவி காணப்படுகிறது. இருப்பினும் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வெறும் 9 கோடி மக்கள் மட்டுமே பௌத்த மதத்தை பின்பற்றி வருகின்றனர். குறிப்பாக தென்னிந்தியாவில் பௌத்த மதத்தை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஜப்பானை சேர்ந்த புத்த துறவியான நிச்சு தட்சு பியூஜி குருஜி என்பவர் உலக அமைதிக்காக பல்வேறு நாடுகளில் புத்த விகார்களை நிறுவி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் 6 புத்த விகார்கள் அமைக்கப்பட்டன. தென்னிந்தியாவில் புத்த விகார் அமைக்க சங்கரன் கோவில் அடுத்த வீரியிருப்பு கிராமத்தில் முத்தையா என்பவர் 6 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைதியான சூழலில் அமைந்துள்ள அந்த இடத்தில் புத்த பிட்சுகள் சார்பில் புத்த விகார் அமைக்கப்பட்டது. அமைதியை போதிக்கும் விதமாக உருவாக்கப்படும் 120 அடி உயரம் கொண்ட கோபுரத்தோடு மிக பிரம்மாண்டமாக இந்த புத்த விகார் கட்டப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி 120 அடி உயரத்தில் உள்ள அமைதி கோபுரத்தின் உச்சியில் புத்தரின் அஸ்தி வைக்கப்பட்டது. பின்னர் 2023ஆம் ஆண்டு புத்தரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அங்கு புத்தர் ஞானம் பெற்றதை உணர்த்தும் விதமாக போதி மரமும் அதன் அடியில் புத்தர் சிலையும் நிறுவப்பட்டது. எங்கும் இல்லாத சிறப்பாக பாலபருவம், அமர்ந்த நிலை, சயன கோலம், ஞானம் போதிக்கும் சிலை என 4 நிலைகளில் புத்தரின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. நாள்தோறும் புத்த விகாரில் கௌதம புத்தரின் உபதேசங்களை ஒழித்து பௌத்த மதத்தினர் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி உள்ளனர். இதனால் வீரியிருப்பு கிராமத்தில் உள்ள புத்த விகாருக்கு செல்வதன் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. புத்தருடைய உபதேச நாமத்தை மீண்டும் 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 காலையும் மாலையுமாக 25 ஆண்டு காலம் உருஏற்றி இந்த பகுதியிலே, இந்த சுத்து வட்டார பகுதியிலேயே ஒரு பாசிட்டிவான நேர்மறை அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அதிர்வலையானது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆரோவை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை வினைகளை எல்லாம், எதிர்மறை அலைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நேர்மறை ஆற்றலை மட்டும் உருவாக்கும். அது அவர்களுக்கு, இங்கு வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக மன அமைதியை கொடுக்கும். பல்வேறு நாடுகளை சேர்ந்த புத்த பிட்சுகளும் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களும் மற்றும் பிற மதத்தினரும் வீரியிருப்பு கிராமத்தில் உள்ள புத்த விகாரில் வழிபாடு செய்து வருகின்றனர்.